ஹை கைஸ், நம்ம தேடியில் பேட்டில் த்ரூ தவன் அப்படிங்கிற இந்த சீரீஸோட எபிசோட் 36ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஜியோசூனர் தண்டர் ஐலாண்ட்ல பயங்கரமா மின்னெல்லாம் வெட்டிட்டு இருக்கிற ஒரு இடத்தை நோக்கி அப்படியே நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்களால சுத்தமா முடியல, இருந்தாலும் டிராகன் மதர் எப்படியாவது கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி தட்டு தடுமாறி அவங்க அப்படியே மேல போயிட்டு இருக்க ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான மின்னல் அவங்கள அப்படியே அடிச்சு பறக்க விட்டுருது. அவங்களும் அப்படியே மயக்கத்துக்கு போயிடுறாங்க. நம்ம ஜியோசூ கூட சண்டை போட்டு தர்மாடி வாங்கிட்டு இருக்க, உன்னை மத்த கிளானஸ் இந்த ஸ்கில்ஸை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே ஒரு திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. நீங்க என்னை விட பவர்ஃபுல், உங்களை தோக்கடிக்க நான் என்ன முடியுமோ அதை செஞ்சாகணும்ல. முட்டாள்தனமா பேசாத. ஜியோ ஃபேமிலியோட ஸ்கில்ஸ் தான் உலகத்திலேயே ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஸ்கில்ஸ். நான் இதை தலைகணத்துல சொல்ற நீ நினைக்கலாம், ஆனா நானும் 140 ஸ்கில்ஸை கத்திருக்கேன். க்ளோட் மிஸ்டோட 13 ஸ்வாட் டெக்னிக், நலன் கிளானோட ஹெவன்லி ஸ்கில்ஸ், இது எல்லாமே ரொம்பவே வீக்கா தான் இருந்துச்சு. டிராகன் ஐலாண்டை சேர்ந்தவங்க ஃபீனிக்ஸ் கிளான், ஸ்னேக் ட்ரைப்னு சொல்லி எல்லாருமே சின்ன பசங்க தான். எல்லா கிளானோட மாஸ்டர்ஸையும் நான் தோக்கடிச்சிருக்கேன். எனக்கு டைம் கிடைச்சா அவங்க ஸ்கில்ஸ்ல உள்ள சின்ன சின்ன பிரச்சனையை கூட நான் சரி பண்றதை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். நம்ம ஹீரோ, நீங்க சொல்றதை நான் ஒத்துக்கிறேன், ஆனா என்னால கண்டிப்பா உங்களை தோக்கடிக்க முடியாது, என்ன வெளியே போடுங்க அப்படின்னு சொல்ல, என்ன முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க, உனக்கு ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான மாஸ்டர் உனக்கு கிடைச்சிருக்கான். இதை விட ஒரு ஃபைட்டருக்கு என்ன வேணும்? என் கூட இங்கே இருந்து உன்னோட கல்டிவேஷனை ஸ்டார்ட் பண்றதை விட்டுட்டு வெளி உலகத்துக்கு ஏன் போகணுங்கிற அப்படின்னு சொல்லி அவர் கேட்க, என் ஃபேமிலி என் கிளான் எல்லாமே பிரச்சனையில இருக்கு, நான் உங்களை காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. முடியாது, ஒரு ஃபைட்டருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலின்னு யாருமே இருக்கக்கூடாது, அவங்களுக்கு தேவை எல்லாமே ஃபைட்டிங் ஸ்கில்ஸும் டெக்னிக்ஸும் மட்டும்தான். அவர் அப்படியே லைட்டா ஃபீல் ஆயிடுறாரு. எனக்கு 40 வயசா இருக்கும் போது நான் ஃபைட் கிங்கை ஃபாலோ பண்ணி சண்டைக்கு போனேன். அப்ப எனக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலின்னு எல்லாருமே இருந்தாங்க. ஆனா இப்போ அவங்க எல்லாரும் எங்க? நான் இந்த இடத்துல அடப்பட்டதுக்கு அப்புறமா அவங்க என்ன நினைச்சு என்னைக்காவது கவலைப்பட்டிருப்பாங்க நீ நினைச்சியா? உங்களுக்கும் வெளி உலகத்துக்கும் தொடர்பே இல்ல, அது அவங்க தப்பா? இது எல்லாத்துக்கும் மேல நான் ஒன்னும் நீங்க இல்ல, நான் இங்க இருந்து கண்டிப்பா வெளியே போய் ஆகணும் அப்படின்னு அவர் சொல்ல, அவர் அப்படியே டென்ஷன் ஆகி அவர் அடிக்க வந்துடுறாரு. இன்னொரு வாட்டி அந்த மாதிரி பேசினா ஒரே அடியில நான் உன்னை சாகடிச்சிருவான் அப்படின்னு அவர் சொல்ல, சாகடிச்சுக்கங்க, இங்க இருக்கிற ஒரு நாளும் நான் தப்பிக்க தான் ட்ரை பண்ணுவேன், இது ஏன் இடம், என்ன மீறி உன்னால எங்கேயும் போக முடியாது. ஃபைட் ஸ்கில்ஸ் ட்ரைனிங் எடுத்து என்ன தோக்கடிக்கிற வரைக்கும் நீ இங்கே தான் இருந்தாகணும். இந்த 14 நாளுக்குள்ள நீ உன் டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணலனா நானே உன்னை சாகடிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அங்கிருந்து கிளம்ப, நம்ம ஹீரோ கிராண்ட் மாஸ்டர் கிட்ட வந்துடுறாரு. மாஸ்டர், என்னதான் பண்றது? கவலைப்படாத, அதான் உனக்கு இன்னும் டைம் இருக்குல்ல. எனக்கு தெரியும் மாஸ்டர், நீங்க ஒன்னும் எனக்காக ஸ்டார் பவிலியனோட ஏதோ ஒரு சூப்பரான யூனிக்கான ஸ்கில்ல எனக்காக மறைச்சு வச்சிருக்கீங்க. இல்ல, நான் அதை சொல்ல, 14 நாள்னா உனக்கு இன்னும் 168 மணி நேரம் இருக்குல்ல, அதை சொன்னேன். நம்ம ஜியோயான் திரும்பவும் அப்படியே சோகமாயிடுறாரு. கிராண்ட் மாஸ்டர், இதான் சரியான நேரம் நினைக்கிறேன். நான் எனக்கான யூனிக்கான ஒரு ஃபைட் ஸ்கில்லை உருவாக்க போறேன். யாருக்கும் தெரியாத ஒண்ணு, யாரையும் தோக்கடிக்க கூடிய ஒண்ணு, இந்த உலகத்தையே தலைகீழ மாத்துற மாதிரி இருக்கணும். அவரு பேசுறதெல்லாம் கேட்டு மாஸ்டர் அப்படியே லைட்டா இம்ப்ரெஸ் ஆயிடுறாரு. நம்ம ஜியோசுவை அவரே கண்டுபிடிச்ச புது புது ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி அப்படியே அட்டாக் பண்ண, டேய் நம்ம கிளான் ஸ்கில்ஸை மட்டும் யூஸ் பண்ணு. அவரு திரும்பவும் அப்படியே அவர் அட்டாக் பண்றாரு. இது எந்த கிளானை சேர்ந்தது? நம்ம ஹீரோ அப்படியே சிரிப்பை போட மண்டையிலேயே ஒரு உதைய வச்சு அவர் அப்படியே அவரை படுக்க வச்சிடுறாரு. அப்படியே நாளும் ஓடிட்டே இருக்கு, அவரும் என்னென்னமோ ட்ரை பண்ணிட்டே இருக்காரு. அப்படி இப்படின்னு இப்ப கடைசி 2 நாளைக்கு அவர் வந்துடுறாரு. ஜியோசூனர் அவருக்கு கொடுத்த அவங்களோட லைஃப் பேர்ல கையில வச்சுக்கிட்டு, இது கூட இருக்கும் போது நானே இருக்கிற மாதிரி அர்த்தம் அப்படின்னு அவங்க சொன்னதெல்லாம் அப்படியே நினைச்சு பார்த்து அவர் அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இப்ப டிராகன் ஐலாண்ட காட்டுறாங்க. வெஸ்ட சேர்ந்தவங்க அவங்களை அட்டாக் பண்றதுக்கு ரெடியா இருக்கிற மாதிரி தெரியுது. ஈஸ்ட் ஹெட் அவனுங்க ஒன்னும் வரல, நைட்டுக்குள்ள அட்டாக் பண்றதா சொல்லியிருக்கானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே பதட்டத்தோட வெயிட் பண்ணிட்டு இருக்க. ஜூனரோட அப்பா, கவலைப்படாதீங்க மாஸ்டர், அவனுங்க வந்தா நான் கண்டிப்பா அவங்களுக்கு தக்க பதிலடி தருவான் அப்படின்னு சொல்றாரு. ஜியோ ஜூனர் வந்துட்டாளா? இல்ல, அவ ஒன்னும் வரல. என்னடா நம்ம கிளான் பிரச்சனையில மாட்டிட்டு இருக்குன்னு தெரிஞ்சு உன் பொண்ணை மட்டும் நைஸா இங்கிருந்து தப்பிக்க வச்சுட்ட போலயே. டேய் வாய் மூடுறா, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா நானே உங்க எல்லாரையும் அடிச்சு சாகடிச்சிருவான். டிராகன் மாஸ்டர் என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே முழிச்சிட்டு இருக்க. ஃபேன்லோ இப்ப அந்த இடத்துக்கு வரான். ஜியோசூனரோட மாமா பையன்ல ஒருத்தவன், இவன் தான்டா ஃபேன்லோ டிராகன் மதரை கடத்தினது அப்படின்னு இன்னொருத்தங்கிட்ட சொல்ல, அவங்க எல்லாரும் ரொம்பவே பயந்து போய் நின்றுட்டு இருக்காங்க. டக்குன்னு அங்கிருந்து எல்லாரையும் அவன் அப்படியே மயக்கமாக்க, டிராகன் மாஸ்டர் நீ தான் அந்த வேலையை பண்ணதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அட்டாக் பண்ண ரெடி ஆயிடுறாரு. ஃபேன்லோ அவரு சோட அப்படியே புடுங்கி பயங்கர ஹீட் ஆக்கி அதை அப்படியே உருகவே வச்சிடறான். அவன் கிட்ட டிராகன் மதரோட லைஃப் பேர்லும் இருக்கு. அவளால கண்டிப்பா திரும்ப வர முடியாது. ஈஸ்டை தவிர டிராகன் ஐலாண்டை சேர்ந்த மற்ற 3 கிளான்ஸும் இப்ப எனக்கு சொந்தமாயிடுச்சு.
நீங்களும் எங்க கூட சேர்ந்துட்டீங்கன்னா இனிமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அவன் சொல்ல, அவங்க 2 பேரும் அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிடுறாங்க. உங்க கிளான்ல இன்னும் எவ்வளவு பேர் பாக்கி இருக்கீங்க, எவ்வளவு சோல்ஜர்ஸ் இருக்காங்கிறதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்க. நான் வெளியே போன அடுத்த 3 மணி நேரத்துல மற்ற கிளான்ஸ் உள்ள புந்து உங்க எல்லாரையுமே காலி பண்ணிரும். நீ செத்துட்டாலும் ஈஸ்டுக்கு நான் புது டிராகன் மாஸ்டர் போட்டுருவேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அவன் சொல்ல, கிளம்ப போனவன ஜியோசூனரோட தாத்தா ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு சொல்றாரு. நானும் அவன் கூட சேர்ந்துடுறேன், ஆனா எங்க கிளானை சேர்ந்த யாரையும் நீ எதுவும் பண்ண மாட்டேன்னு வாக்கு தரணும். கண்டிப்பா பண்ண மாட்டேன், நீ என் ரத்தத்தை குடிச்சு எங்களுக்கு விசுவாசமா வேலை பார்த்தாலே போதும். ஜூனரோட அப்பா அவர் அப்படியே தடுக்க ட்ரை பண்றாரு. டிராகன் மாஸ்டர் அவர் அடிச்சு தள்ளி விட்டுட்டு அவன் ரத்தத்தை குடிக்க ரெடியாக ஃபேன்லவும் அப்படியே அவன் கையை கட் பண்ணி அவன் ரத்தத்தை அவர் வாயிலேயே அப்படியே பீச்சு அடிக்கிறான். அவரும் அதை குடிச்சிடுறாரு. இப்பல இருந்து நீ எனக்கு சொந்தமானவன், நான் சொல்றத மட்டும்தான் நீ கேட்கணும். எப்ப நீ என் ரத்தத்தை குடிச்சியோ அப்பவே நீ யோசிக்கிறதெல்லாம் எனக்கும் தெரியும். முட்டாள்தனமா என்கிட்ட எந்த ட்ரிக்கும் பிளே பண்ண நினைக்காத, அது உனக்கு அவ்வளவு நல்லது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அங்கிருந்து கிளம்ப. இப்ப ஈஸ்டும் ஃபேன்லவோட கண்ட்ரோலுக்கு வந்துடுது. நம்ம ஜியோசூனர் தண்டர் ஐலாண்டுக்கு நடுவுல இருக்கிற ஏதோ ஒரு இடத்துல அப்படியே மயக்கமாய் இருக்காங்க. அவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கான்சியஸ்க்கு வர அவங்கள காப்பாத்தி வச்சிருந்த டிராகன் மதர் அப்படியே ஃபிளையிங்லயே அவங்க முன்னாடி வராங்க. டிராகன் மதர், ஒரு வழியா நான் உங்களை கண்டுபிடிச்சிட்டேன். ஐலாண்ட்ல நிலைமை ரொம்பவே மோசமா இருக்கு. 3 கிளானும் ஒன்னா சேர்ந்து ஈஸ்ட் கிளானை அழிக்க ட்ரை பண்றாங்க. சீக்கிரமா வாங்க, நம்ம போய் அதை எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தலாம் அப்படின்னு அவங்க சொல்ல, அவங்க அப்படியே லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு சின்ன வயசுல ஜியோ ஃபேமிலிக்கு அனுப்பி வச்ச சூனர் நீ தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னால இந்த ஐலாண்டை விட்டு வெளியே போக முடியாது. சோலால் ட்ரிக் யூஸ் பண்ணி என்னை இங்க லாக் பண்ணி வச்சுட்டாங்க. என் லைஃப் பில்லும் என்கிட்ட இல்லாததுனால நான் இப்ப என்னோட பாதி பவரை இழந்துட்டேன். இந்த ஐலாண்டை தாண்டுற அளவுக்கு என்கிட்ட பவர்ஸ் இல்ல. அப்ப நம்ம என்ன பண்றது? என்னாலதான் இதை தாண்ட முடியாது, ஆனா உன்னால அப்படின்னு அவங்க சொல்ல, நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. நான் என்னோட பவர்ஸ் எல்லாத்தையும் உனக்குள்ள டிரான்ஸ்ஃபர் பண்றேன், நம்ம 2 பேருக்கும் ஒரே மாதிரியான ஃபார்ம் தான் அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியே அவங்க வேலையை ஆரம்பிக்க, நம்ம ஜியோசூனர் அப்படியே காத்துல பறக்க ஆரம்பிச்சிடுறாங்க. டிராகன் மதரோட பவர்லாம் அப்படியே அவங்களுக்குள்ள இறங்க ஆரம்பிச்சிருது. வேலையை முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க அப்படியே அவங்க ஹெவன்லி போவை வெளியே எடுத்து, நீ எனக்காக 2 ப்ராமிஸ் பண்ணி தரணும். உள்ளே இருந்து நம்ம கிளானுக்கு துரோகம் பண்ண எல்லாரையும் நீ கண்டுபிடிச்சு கொல்லணும். 2வது, நீ நம்ம ஐலாண்டுக்காக நிரந்தரமா இங்கே இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்ல, நம்ம ஜியோசூனர் என்னை மன்னிச்சிடுங்க ஆன்சிஸ்டர், அதனால முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு தெரியும் உன்னோட இந்த முடிவுக்கு ஜியோயான் தான காரணம். நீ அன்கான்சியஸா இருக்கும் போது கூட அவன் பேரை சொல்லிதான் புலம்பிட்டு இருந்த. நான் சொல்றது கேளு ஜியோசூனர், ஒரு பொண்ணும் பையனும் லவ் பண்றது கண்டிப்பா இந்த உலகத்துக்கு செட் ஆகாது. ஒருவேளை எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்லாத ஒரு அமைதியான உலகம் அமைஞ்சிச்சுன்னா அப்ப வேணா நீ அதை பத்தி யோசிக்கலாம். ஜியோ ஃபேமிலி என்னைக்காவது ஒரு நாள் அழியிற நிலைமைக்கு வந்துச்சுன்னா உலகத்தோட அமைதியை பாதுகாக்கிறதுக்காக நீ அவங்களோட ஏன்சியன்ட் ஜெட நம்ம கிளானுக்கு எடுத்துட்டு வந்தாகணும் அப்படின்னு அவங்க சொல்ல, ஜியோசூனர் அந்த மாதிரி பண்ணா ஜியோயான் என்னை எப்பயுமே மன்னிக்க மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஜியோயானை மறந்துடு, ஒரு டிராகன் மதரா உனக்கு நம்ம கிளான் தான் முக்கியம். நம்ம ஹீரோயின் அதுக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியாம அவங்க அப்படியே அங்கிருந்து கிளம்ப, ஈஸ்ட் டிராகன் மாஸ்டரும் சோலால் கூட சேர்ந்ததை செலிப்ரேட் பண்றதுக்காக மற்ற 3 டிராகன் மாஸ்டர்ஸும் இப்ப அவங்க கிளானுக்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினோட அப்பா மட்டும் தான் இப்ப அங்க நின்றுட்டு இருக்காரு. அவருக்கு என்ன பண்றதுனே தெரியல. கேட்டை ஓபன் பண்ணாதீங்க, அட்டாக்கு ரெடியா இருங்க அப்படின்னு அவர் சொல்ல, டிராகன் மாஸ்டர் அப்படியே லைட்டா அப்படியே கண் முழிக்கிறாரு. நான் சோலால்ற பார்த்தேன். சோலால் கூட சண்டை போட்டு இறந்து போன எல்லா ஹீரோஸுமே அவங்க கிட்ட இருக்காங்க. அவங்க எல்லாரோட டெட் பாடியும் செயின்ல மாட்டி தொங்க விட்டு வச்சிருக்காங்க. நானும் அவங்கள ஒருத்தனாக விரும்பல அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே ஃபீல் பண்ண, நம்ம ஹீரோயினோட அப்பா கவலைப்படாதீங்க, நம்ம கிட்ட இன்னும் சோல்ஜர்ஸ் இருக்காங்க, நம்ம சண்டை போடலாம் அப்படின்னு சொல்றாரு. நான் ஃபேன்லோட ரத்தத்தை குடிச்சிருக்கேன், நான் அவனுக்கு தான் விசுவாசமா இருந்தாகணும், ஆனா அது என்னால முடியாது. என் ஸ்பிரிட்டும் சோலும் முழுசா அழியுங்கிற நம்பிக்கையோட நான் அதை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அவரோட லைஃப் பில்ல அழிச்சிட்டு அப்படியே கீழே உழுக அவருக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இன்னையில இருந்து நீ தான் ஈஸ்ட் டிராகன் ஐலாண்டோட டிராகன் மாஸ்டர். என் கண்ணுக்கு டிராகன் மதர் தெரியுறாங்க, அவங்க இப்ப ஹெவன்ல இருக்காங்க, அவங்க ஒரு கடவுள் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கடைசி மூச்சுக்கு முன்னாடி அவங்களை எதிர்த்து சண்டை போடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே இறந்து போக அவர் உடம்பும் அப்படியே அந்த இடத்தை விட்டு அழிஞ்சு போயிடுது. அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கவலைப்படாதீங்கப்பா, உங்களுக்காக நான் உங்களை எதிர்த்து சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஒரு ஸ்வாட் எடுத்துட்டு வேக வேகமா அப்படியே கேட்டை நோக்கி கிளம்ப ஃபேன்ல இந்த விஷயத்த கண்டுபிடிச்சிடறான். அந்த கிழட்டு பைய என்னைய ஏமாத்துறானா, ஈஸ்ட் கிளான் ஒன்னே இனிமே இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவன் ஆளுங்க கிட்ட சொல்லி அவங்கள அட்டாக் பண்ண சொல்ல, ஈஸ்ட் கேட்டுக்கு முன்னாடி 100கணக்கான சோல்ஜர்ஸ் செத்து கிடக்குற மாதிரி காட்டுறாங்க. நம்ம ஜூனரோட அப்பா தனியால நின்று அவங்க எல்லாரையும் அப்படியே வெட்டி வீசிட்டு இருக்காரு. அவங்க இன்னும் நிறைய பேர் வந்துட்டே இருக்காங்க. இருந்தாலும் அவர் அப்படியே தனியால நின்று கிளானுக்காக அவங்களை எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருக்க
திரும்ப திரும்ப கூட்டமா சோல்ஜர்ஸ் அப்படியே அவர் நோக்கி வந்துகிட்டே இருக்காங்க. ஆனா அவரு பின்வாங்கறதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படிங்கிற மாதிரி நின்னுட்டு இருக்காரு. அவரோட ஸ்வாடையை தூக்கி எரிஞ்சு அங்கிருந்த பாதி பேரை காலி பண்ணிட்டு கீழே கிடந்த ஒரு ஈட்டை எடுத்துட்டு அடுத்த ரவுண்டுக்கு அவர் அப்படியே ரெடியாக அப்படியே எபிசோட் 36 முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, நம்ம ஜூனரோட அப்பாவால தனியால நின்று மொத்த கிளானையும் காப்பாற்ற முடியுமா, நம்ம ஜியோயான் இன்னும் 2 நாள் மட்டும்தான் பாக்கி இருக்கு அப்படிங்கிற நிலைமையில எப்படி ஜியோசுவை தோக்கடிச்சு அந்த இடத்த விட்டு வெளியே வர போறாரு, டிராகன் மதரான நம்ம ஜியோசுனரோட அடுத்த கட்ட பிளான் என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.